ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் கவுந்தப்பாடி கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகள் எண் 3809 மற்றும் 3801 ஆகியவற்றை இடமாற்றம் செய்ய கோரி இன்று முதல் காலவரையற்ற தொடர் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கப்பட்டது. பிரசித்தி பெற்ற அருள்மிகு அண்டம் முழுதுடையார் சிவன் கோயிலுக்கு அருகில் அரசு நிர்ணயித்த தூர விதிகளை மீறி டாஸ்மாக் கடைகள் செயல்படுவதாக கூறி பொதுமக்கள் மற்றும் சிவனடியார்கள் பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்துள்ளனர். போராட்டக்காரர்கள் கூறுகையில், பவானி வட்டாட்சியர் வெங்கடேஷ் மற்றும் டாஸ்மாக் மண்டல மேலாளர் ஆகியோர் முதலில் 30 நாட்களுக்குள் கடைகளை இடமாற்றம் செய்வதாக உறுதியளித்தனர். பின்னர் மீண்டும் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் டாஸ்மாக் மண்டல மேலாளர் முருகன் மற்றும் வட்டாட்சியர் 7 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். இதையடுத்து சிவனடியார்கள், பொதுமக்கள், வியாபாரிகள் உள்ளிட்டோர் இணைந்து காலவரையற்ற தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய வட்டாட்சியர் டாஸ்மாக் கடை எண் 3809 உடனடியாக மூடப்படும் என்றும் கடை எண் 3801 இடமாற்றம் செய்ய சிறிது கால அவகாசம் கோரியுள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் ஸ்ரீ டிவி நிருபரிடம் தெரிவித்தனர். டாஸ்மாக் கடை வேண்டாம் வேண்டாம். 9 கோயில்களின் நடுவில் டாஸ்மாக் கடை வேண்டாம் வேண்டாம். 9 கோயில்களின் நடுவில் டாஸ்மாக் கடை வேண்டாம் வேண்டாம். பொதுமக்களுக்கு இடையூறான டாஸ்மாக் கடை வேண்டாம் வேண்டாம். பொதுமக்களுக்கு இடையூறான கடை வேண்டாம் வேண்டாம். பெண்களின் பாதிப்பிற்கு உரிய டாஸ்மாக் கடை வேண்டாம் வேண்டாம். பெண்களை பாதிப்பிற்கு உள்ளாக்கும் டாஸ்மாக் கடை வேண்டாம் வேண்டாம். பெண்களை பாதிப்பிற்கு உள்ளாக்கும் டாஸ்மாக் கடை வேண்டாம் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். மூடு 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 மூடு. டாஸ்மாக் கடை உடனடியாக மூடு. உடனடியாக மூடு. கவுந்தப்பாடி, ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி சிவாலயத்திலிருந்தும் அருகில் இருக்கும் பெருமாள் கோயில் மற்றும் 9 கோயில் சார்பாகவும் இந்த டாஸ்மாக் கடை மிக இடைஞ்சலாக இருப்பதால் கடையை மூடச் சொல்லி தொடர் உண்ணாவிரதம் இருக்கிறோம். நீண்ட நெடுங்காலமாக இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பிரச்சனையை முடிக்க தொடர் உண்ணாவிரதம் இருந்து டாஸ்மாக் கடை மூட வேண்டுகிறோம். வட்டம் கவுந்தப்பாடி சிவாலயம், பெருமாள் ஆலயம், அம்மன் ஆலயம் ஆகியவற்றிற்கு நடுவில் 3809 டாஸ்மாக் கடையும் 3801 டாஸ்மாக் கடையும் நீண்ட நெடுங்காலமாக பக்தர்களுக்கும் மாணவர்களுக்கும் அனைவருக்கும் தொந்தரவாக உள்ளது, பொதுமக்களுக்கும். இதை நாங்கள் பலமுறை கலெக்டர் ஆஃபீஸ் மற்றும் தாசில்தார் அனைவருக்கும் கொடுத்துள்ளோம். ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இப்பொழுதுள்ள அரசாங்கம் உடனடியாக இதை மூட ஏற்பாடு செய்து தரும்படி உடனடியாக உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கின்றோம். உடனடியாக நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பொதுமக்கள் சார்பாக. சரிங்க, உண்மையாக நியாயம் பண்ணுவோம், அதை பண்ணுங்க. ஒரு மக்கள் மட்டும் பந்தூரில் மக்களை பாருங்க, இப்போ 2 கடையை நீக்கிட்டாங்க. தூக்கிட்டாங்க. உடனே மக்களுக்கு வந்து 10-50 1000 பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்து மக்களை காட்டினு தான் தூக்கிட்டாங்க. ஆனால் கோயில் நியாயங்கிறது வழி இல்லை. பார்த்தீங்களா மேடம், கோயில் மட்டும் இல்லைங்க, பின்னாலேயே ஆஸ்பத்திரி இருக்குதுங்க. நிறைய பேஷண்ட் இருக்காங்க, வீடு இருக்கு, எல்லாரும் குடிச்சிட்டு பாட்டில் வீட்டுக்குள்ள போட்டு போயிடுறாங்க. பக்கத்துல சென்டர் தான் இருக்குல்ல, இல்லை இந்த ஏரியாலங்க பக்கத்துல கோயிலுங்க. எல்லாரும் வாசல் தடிப்பாங்க. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வாசல் தடிக்க வந்தா பாட்டில் போட்டுக்கிட்டு தான் வாசல் தடிக்கணும். அந்த லெவல் தான் இருக்குது. இப்போ ஈரோடு மாவட்டத்தில் இப்போ அது எடுத்துட்டாங்களா? ஈரோடு மாவட்டம் எடுக்கலைன்னா சொல்லாங்க. இப்போ வந்தியூர் 2 கடை எடுத்தாச்சு. ஒன்றும் ஆள் காட்டுங்க. மேடம், பில்டிங் கூட நாங்களே பார்த்தும் கொடுத்துறோம். அந்த வேலையும் இருக்காது. பார்த்து கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. சீக்கிரம் பண்ணி கொடுங்க. ஓகே.